வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய கனமழை, நிறைய சேதாரங்கள் ஆயிட்டிருக்கு. இருக்க மழை கூடிட்டு இருக்கு, தண்ணி பெருகிட்டு இருக்குன்னு தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் சென்னையோட புயல் மாறி மக்கள் ஒரு இயல்பு நிலைக்கு மாறிட்டு இருக்கும்போது இப்போது அப்படியே தென் மாவட்டத்தில் அதை விட அதிகமான மழை வருது. நிறைய சேதாரங்கள்னு சொல்லி செய்தியில் கேட்க ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நல்ல விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்காங்க. அவங்க திருச்செந்தூர்லையும் தூத்துக்குடியிலையும் முகாமிட்டு நிறைய மக்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி 24 மணி நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஒரு நபரை நம்ம தொடர்பு கொண்டோம். அவங்க கிட்ட நாங்கள் பேசினோம். அதாவது ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த தகவல் வந்தது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் வந்தது. அவங்கள நான் தொடர்பு கொண்டு பேசினப்போ அவங்க எந்த உதவியும் வேண்டாம்மா, நீங்கள் ப்ரே பண்ணிக்கங்க, இங்கே இருக்க மக்கள் சேஃபாக இருக்கணும், அவங்க மீண்டு வரணும்னு ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவங்கள அவங்க தான் தெய்வமாக தெரியுறாங்க, அவங்க தான் கடவுளாக தெரியுறாங்க. ஏன்னா அத்தனை மக்களையும் முகாமிட்டு அங்கே தங்க வச்சு உணவு பால் அப்படின்னு அவங்களுக்கு அத்தியாவசிய தேவை அத்தனையுமே அந்த டீம் நிறைவேற்றிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஜாதி மத பேதம் இல்லாம ஒரு உயிர் முக்கியம், உயிர்கள் எந்த வகையிலையும் சேதாரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. உணவு ஆக்கி அப்படியே கொட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பதிவு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல நம்ம மிக்ஜாம் புயல் இப்போ சென்னையில் வந்தது இல்லையா, அப்போ கூட முஸ்லிம்கள் எல்லாம் அவங்களுடைய ஆலயத்தை திறந்து அவங்க அங்கே ஐயப்ப பக்தர்கள்ல இருந்து எல்லாரையுமே உள்ள அனுமதிச்சு மசூதிக்குள்ள எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க எல்லாரையும் வயிறார பசியார அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்றினாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க இது போட்டி பொறாமை ஜாதி மதம் இதெல்லாம் பாருங்க, ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நிரூபிச்ச இந்த ஒரு நேரத்தை என்னால் அந்த ஒரு சிலிர்ப்பை உங்களோட பகிர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போல நான் கோவில்களில் இருக்கக்கூடியவங்களையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தருணத்தில் அது அரசு கோவிலாக இருந்தாலும் சரி, தனியார் கோவில்களாக இருந்தாலும் சரி, வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல கோவில்களையும் திறந்து விடுங்க. எல்லா மக்களும் ஆபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அங்க கோவில்ல தங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிப்பு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கோவில்களை மூடி வைக்காதீங்க. ஒரு ஊர் இருந்தா தான் அங்க கோவில் தேவை. அந்த ஊரே ஒரு வெள்ளத்துல அழிஞ்சிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவிலை மூடி வச்சு யாருக்காக அது சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிற எல்லா கோவிலையும் திறந்து விடுங்க. மக்கள் சேஃப்டியா அங்க தங்கட்டும். அவங்களுக்கான உணவுகளை நீங்க ரெடி பண்ணி கொடுங்க. கோவில் சார்பில் அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, தனியாரா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே இந்த ஒரு மிக மிக மோசமான ஒரு நிலை உருவாயிட்டு இருக்கு. ஒரு நீர் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. கரண்ட் இருக்காது, சாப்பாடு வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்க செய்தியில நிறைய பதிவுகள் வர எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ட்ரெயின் போக முடியாம, பஸ் போக முடியாம மக்கள்லாம் ட்ரெயினே அந்த இடமே தண்ணியால் அப்படி பெருகி போயிருக்கு. ட்ரெயின் வரவே முடியாது. அதே போல பஸ்ஸும் அப்படித்தான். பஸ்ஸை எடுக்க முடியாத அளவுக்கு நீர் பெருக்கமாயிருச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு தென் மாவட்ட ஆபத்தில் இருக்கு. இந்த தருணத்துல இருக்கிற கோவில்கள் அத்தனையும் திறந்து விடுங்க. அதுக்கு அனுமதி கொடுங்க. ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் தங்கணும்னு சொல்லுங்க. அங்க உணவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கோவில்னு இருந்தா அன்னதானம் ஒரு நேரம் நீங்க கொடுக்குறீங்க, அதை 3 நேரமும் மக்கள் அங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சேஃப்டியா இடம் கொடுங்க. தான தர்மங்களை அந்த நேரத்துல நீங்க கொடுங்க. நீங்க இந்த ஒரு தருணத்துல நீங்க செய்யற நன்மை தான் மிகப்பெரிய நன்மை. இதுதான் தெய்வத்தை உணரக்கூடிய தன்மை. இந்த நேரத்துலதான் தெய்வம் இந்த வழியிலெல்லாம் உதவுன்னு உணரக்கூடிய தன்மையை நீங்க கொடுக்கணும். அதை விட்டுட்டு கோயிலை பூட்டி வச்சிருக்கேன், யாருக்கும் எதுக்கும் ஆகாம எல்லாரும் சேஃப்டி ஆகி அப்படியே ஒரு தத்தளிச்சு நல்லான பிறகு கோவிலை திறந்து விடுறதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது.
இருக்கிற இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே ஒரு 5 கோயிலாவது இருக்கும். ஒரு சின்ன கிராமம் எடுத்துக்கிட்டா கூட அங்கே ஒரு 5 கோவில் இருக்கும். அப்போ ஊர் பெரிய பெரிய மாநகராட்சி இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லா மக்களையும் வந்து சேஃப்டி பண்ணுங்க. குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாம் கோயில் சார்பாக நீங்கள் கொடுங்க. இது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் மீண்டும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இயேசு அழைக்கிறார் டீம் அவங்க வந்து நல்லா இருக்கணும். ரொம்ப 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 நன்றி. எல்லா மக்களினுடைய சார்பாலையும் நான் உங்களுக்கு தலைவணங்கி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சேவை ரொம்ப சாதாரண சேவை கிடையாது. அவ்வளோ பெரிய சேவை. உதவணும்னு சொன்னது கூட உதவி எங்களுக்கு வேண்டாம், இங்கே இருக்க மக்கள் சேஃப்டி ஆகிறதுக்கு நீங்கள் வேண்டிக்கங்கன்னு சொன்னீங்க. நான் கண்டிப்பாக இங்கே இருக்க அத்தனை தெய்வங்களையும் ஒரு நிமிடம் கூட விடாமல் நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன், பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வெள்ளத்தாலையும் இந்த மழையாலையும் இயற்கை ஒரு உயிரை கூட வந்து பறிச்சிடக்கூடாது. எல்லாரும் சேஃப்டியா எல்லோரும் நலமோடு இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல தெய்வங்கள் அத்தனையும் வந்து துணை இருக்கணும். இங்க கர்மானால என்ன நடந்தாலும் அதை சரி பண்றதும் அவங்களாதான் இருக்கணும். அதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். உதவி பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி உதவி பண்ணிக்கங்க. நம்ம தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படியோ போறாங்கன்னு இல்லாம பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி சின்ன வீட்டில் இருந்தாலும் சரி எது சேஃப்டி எந்த இடம் சேஃப்டியாக இருக்கும்னு பார்த்து டக்குன்னு நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா கரண்ட் இருக்காது, மொபைலில் சார்ஜ் இருக்காது, ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் இந்த நேரங்கள்லேயே ரொம்ப பாதிப்பு வரங்குள்ள சேஃப்டியான இடங்கள் பார்த்து நீங்கள் போய் தங்குங்க. உதவுறவங்க நிறைய இருக்காங்க, அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்டு நீங்கள் போய் உதவி இருக்கக்கூடிய இடங்கள்ல சேஃப்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தங்குங்க. அதே போல் நிறைய நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து ஐயோ வீட்டில் பொருள் இருக்கே துணிமணி இருக்கே நம்ம விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு இல்லாம உயிர் தான் பிழைக்கணும். பொருள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எதுவும் ஆகாது. கண்டிப்பா நம்ம மீண்டு வந்து அந்த பொருள் எல்லாம் நம்ம தான் பார்த்துக்க போறோம். அதனால அதெல்லாம் நீங்க கணக்கு வைக்காம நீங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சேஃப்டியான இடத்துக்கு நீங்க மாற பாருங்க. ஏன்னா இருக்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமா இருக்கு. கலெக்டரே சொல்லிட்டாரு நிறைய ஒரு 5 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து எல்லாருமே இப்ப மதுரையில கூட வைகை நதி வந்து நெம்ப போறதாகவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து சேஃப்டியா இருங்கன்னு சொல்லி கலெக்டர் உத்தரவு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது கேட்டு சேஃப்டியான இடங்களுக்கு போங்க. நிறைய கோவில்களை முதல்ல திறந்து விடுங்க, மக்களை வந்து சேஃப்டியா அந்த கோவில்கள்ல தங்க வைங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து முதல்ல உயிரை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். இந்த ஒரு நேரத்துல இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. தயவு செஞ்சு முதல்ல இருக்கிற வந்து பொருட்களை சேஃப்டி பண்றதுக்கு நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிற பொருட்களை சேஃப்டி பண்றோன்ற பேர்ல நீங்க அங்கேயே இல்லாம நீங்க இருக்கக்கூடிய இடங்களை பூட்டிட்டு ரொம்ப சேஃப்டியான இடங்கள்ல மக்களோட எவ்வளவு மக்கள் அங்க கூடியிருக்காங்களோ அந்த மக்களோட போய் இருக்க பாருங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். இந்த நேரத்துல இந்த கரண்ட் பிரச்சனைகள்லாம் போய் வயரத்தோட சுவிட்ச போய்த்தோட அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்கு பாருங்க. இருக்கக்கூடியவங்க சேஃப்டியான இடம் வச்சிருக்கிறவங்க அந்த சேஃப்டி இல்லாத மக்களை வந்து அங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பசியாத உணவு கொடுங்க. அப்படி யாருக்காவது நாங்கள் உணவு கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நாகபுரம் நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன். மறுபடியும் வந்து இயேசு அழைக்கிறார் டீம் அவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் தான் இறைவன்கள் அத்தனை பேருமா அவதாரம் எடுத்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி என்னுடைய கண்ணுக்கு படுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் சேவை தொடரட்டும். இந்த இயற்கை உங்களை ரொம்ப சீக்கிரத்தில் மீட்டு கொடுக்கறதுக்கும் அவங்களே உங்களுக்கு வழிவிட்டு கொடுப்பாங்க. தெய்வங்களை நம்புவோம். தெய்வம் கண்டிப்பாக பெரிய ஆபத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பதிவை உங்களோட பகிரணும்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. சேஃப்டியாக இருங்க. வணக்கம்.